ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.4 9 சமதம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 எப்போனா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது 2 எப்போனா -1 லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 1 எக்ஸ் -1 -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 இருக்கும்போது இது யூஸ் பண்ணணும். என வரையறுக்கப்பட்டால் அதுக்கடுத்து ஒரு 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 சப்டிஷனோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். வந்து ஒரு மெயின் கோடு வரைஞ்சிக்கிடுவோம். இது வந்து -∞ வரைக்கும் இங்கிட்டு போகும். இங்கே வந்து +∞ வரைக்கும் இங்கிட்டு போகும். நடுவில் 0, இது 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே -1 -2 -3 -4 -5 இங்கிட்ட அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லி இது யூஸ் பண்ணணும் எஃப்எஸ்க்கு. அப்போனா 2 விட அதிகமாக இருக்கும். 2 கிடையாது, 2க்கு அடுத்து இருக்கிற எல்லாமே அதிகமாக இருக்கிற எல்லாத்துக்கும் எக்ஸ் ப்ளஸ் 2 எஃப்எஸ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கிறதுக்கு 2ன்னு எடுத்துக்கணும். -1 இங்கே இருக்குது, 1 வரைக்கும். இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா -1 சேர்த்து இருக்குதுன்னு அர்த்தம், 1 சேர்த்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பன் ப்ராக்கெட் இப்படி போட்டோம்னா இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இப்படி போட்டோம்னா 1 கிடையாது, அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர்லேருந்துங்கிறது அர்த்தம். இப்போ -1 1 சேர்ந்து அதுக்கு இடையில் இருக்க நம்பருக்கு எல்லாமே எஃப்எஸ்ங்கிறது 2. எஸ் கிரேட்டர் தென் -3 லெஸ் தென் -1 அப்படி இருக்கும்போது எஃப்எஸ்ங்க என்ன எழுதணும்னா எஸ் -1ன்னு எழுதணும். அதாவது எக்ஸுங்கிறது -3 விட அதிகமாகவும் அடுத்து -1 விட கம்மியாகவும் இருக்கிற இந்த இடைப்பட்ட நம்பருக்கு எல்லாமே எஃப்எஸ்ங்கிறது எஸ் -1 சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இப்போ முதல் சப்டிஷன் f(3) கண்டுபிடிக்கணும். இங்கே f(3) எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. அப்போனா எஃப்எஸ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கணும். அப்போனா எக்ஸுங்கிற இடத்துல 3ன்னு போட்டோம்னா 3 + 2 = 5ன்னு வரும். அடுத்த ரெண்டாவது சப்டிஷன் f(0) என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே f(x) என்னன்னு சொல்லி முதல் எடுத்துக்கிடுவோம். 0 வந்து இதில் இருக்குது. அப்போனா எஃப்எஸ்ங்கிறது 2. இப்போ f(0) = இங்கே எக்ஸே இல்லை, அதனால வந்து 2ன்னு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து மூணாவது சப்டிஷன் f(-1.5) என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல் f(x) என்னன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிடணும். -1.5 இங்கே இருக்குது. இங்கே எஃப்எக்ஸுங்கிறது x -1ங்கிறது இங்கே இருக்குது, இங்கே எழுதிக்கிறோம் x -1. இப்போ f(-1.5)னா எக்ஸுங்கிற இடத்துல -1.5 பிரதிடணும். -1 = -2.5 சொல்லி கிடைக்கும். அடுத்த நாலாவது சப்டிஷன் f(2) + f(-2). முதல் f(2) என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். f(2)க்கு முதல் f(x) எதுன்னு சொல்லி பார்க்கணும். 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போனா f(x)ங்கிறது x + 2. அப்போனா f(2) = எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டோம்னா 2 + 2 = 4ன்னு சொல்லி வரும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா f(-2) என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு f(x) என்னன்னா -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ f(x)ங்கிறது x -1, x பதிலாக -2ன்னு போட போகிறோம். -2 -1 = -3. இப்போ f(2) + f(-2) ரெண்டையும் சேர்த்து எழுதணும். f(2) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 4 எழுதிக்கிடுவோம். ப்ளஸ் f(-2) -3 கண்டுபிடிச்சிருக்கோம். 4 - 3 = 1ன்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் 4வது சப்டிஷனுக்கு ஆன்சர். நம்ம 4 சப்டிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.